2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டினது, அடுத்து 2 சின்ன தக்காளி வெட்டினது, 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகையோட கம்மியாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சிக்கன் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நல்லா கிண்டியாச்சு. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இது வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரை அரைச்சிருப்போம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அடுத்து இதை வந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது. ஆனால் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இதை நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் வத்தட்டு தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் வந்து கெட்டியாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நல்லா இப்போ வந்து நல்லா கொதித்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து பானிபூரி உடச்சி போட்டுக்கலாம். இதை வந்து நான் கடையிலேருந்து வாங்கினேன். இப்போ அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர், அதை வந்து பானிபூரியோட குருமா, அதை வந்து பானிபூரியை போட்டதுக்கு அதிகமாகவே நம்ம வந்து கொஞ்சம் குருமா ஊற்றிக்கலாம். இப்போ அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயமும், கடைசியாக வந்து கார்ன்ஃப்ளக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அந்த கார்ன் வந்து நல்லா இப்போ பார்த்தினாலே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி சூப்பராக ரெடி.